கொழும்புல எல்லாருமே இப்போ ஊருக்கு போன மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருக்கு. மெயின் ஸ்ட்ரீட்ல இப்போ நாங்கள் நிற்கிறோம். இன்னைக்கு சரியா ஏப்ரல் 13ஆம் தேதி தமிழ் சிங்கள புத்தாண்டு கொண்டாடப்படக்கூடிய நாள் என்று நேற்று வரைக்குமே ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்குமே வந்து இந்த வீதியில நடக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. வாகனங்கள் நிறுத்த முடியாது. இந்த பேமெண்ட்ல நடக்கிறது கூட சரியான கஷ்டமான ஒன்றா இருந்தது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு வெறிச்சோடி போன மாதிரி இருக்கு. எல்லா கடைகளும் மூடி இருக்கு இன்னைக்கு புத்தாண்டுக்காக. அது மாத்திரமல்ல, கொழும்புல இருந்து நிறைய பேர் அவங்களுடைய ஊர்களுக்கு போயிருக்காங்க. இந்த கடைகள்ல வேலை செய்யக்கூடிய நிறைய நண்பர்கள் இருக்காங்க. அது மாதிரி இந்த கொழும்புல வந்து தங்கி இருக்கக்கூடியவங்க, இங்க கொழும்புல காரியாலயங்கள்ல வேலை செய்யக்கூடியவங்க, இப்படி எல்லாருமே புத்தாண்டை கொண்டாடுறதுக்காக இப்போ ஊருக்கு போயிட்டாங்க. அதனாலதான் இப்ப மெயின் ஸ்ட்ரீட்டே வந்து இந்த மாதிரி வெறிச்சோடி போயிருக்கிறத நாங்க பார்க்கக்கூடியதா இருக்கு. இன்னும் கொஞ்சம் முன்னால போய் பார்ப்போம். கொழும்புல இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீட் வீதி வந்து இந்த மாதிரி வெறிச்சோடி போறது ஒரு சில தினங்கள் மட்டும்தான் நடக்கக்கூடிய ஒன்று. எல்லா சந்தர்ப்பங்களையும் இந்த மாதிரி இருக்காது. சரியா ஏப்ரல் 12ஆம் தேதி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கத்தால அவ்வளவு சன நெரிசல் மிக்க இடமா இருந்தது. அது முக்கியமா பேமெண்ட்ல கூட நிறைய பேர் பொருட்களை வச்சு விற்பனை செய்து கொண்டிருந்தாங்க. இந்த முறை ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த ஆண்டை விட, ஏன் அதுக்கு முதல் வருஷம் 2002 விட நல்ல ஒரு வியாபாரம் இருந்த ஒரு ஆண்டாக தான் இந்த 2024 பார்க்கப்படுது. அதோட டாலரினுடைய விலை கூட குறைஞ்சிருந்தது. இப்ப பாத்தீங்கன்னா 298 ரூபாய்க்கு டாலர் விற்பனை ஆகுது. முதல் முறையா ஒரு ஒரு வருஷத்துக்கு பிறகு பாருங்க, ஒரு 300 ரூபாய் விட குறைஞ்ச விலையில வந்து டாலர் வந்து இப்போ விற்பனை ஆகி கொண்டிருக்கக்கூடிய நிலையில இந்த வருஷம் சித்திரை புத்தாண்டு வியாபாரிகளுக்கும் சரி, அது மாதிரி பொதுமக்களுக்கும் சரி, கொஞ்சம் ஒரு ஆறுதலை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கக்கூடியதா இருக்கு. ஏன்னா கடந்த ஆண்டு இருந்த பொருளாதார நெருக்கடி, இந்த மாதிரி விலைவாசின்னு பல பிரச்சனைகள் இருந்தது. இந்த வருஷம் அதெல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லணும், நல்லாவே குறைஞ்சிருக்குன்னு சொல்ல முடியாது. நிறைய பாதைகள்ல நிறைய மக்கள் இன்னுமே வந்து இந்த பொருளாதார நெருக்கடிக்கெல்லாம் முகம் கொடுத்து கொண்டு தான் இருக்காங்க. சரி, அதை விட இன்னொரு விஷயம், இப்ப நாங்க வந்து சிவப்பு பள்ளிக்கு பக்கத்துல நிக்கிறோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த முறை ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதங்களையும் வந்து இலங்கைக்கு வந்த வெளிநாட்டு பயணிகள் வந்து ரொம்ப அதிகமாகவே இலங்கைக்கு வந்திருந்தாங்க. அதனாலேயே இலங்கைக்கு வந்து வெளிநாட்டு செலாவணியும் கூட அதிகமா கிடைச்சிருந்தது. கிட்டத்தட்ட ஒரு பில்லியன் டாலர் வரையில வந்து வருமானம் வந்தது அப்படின்னு சொல்லி மத்திய வங்கியினுடைய அறிக்கைகள்ல கூட சொல்லப்பட்டிருக்கு. அதோட ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என்ன சொல்லியிருக்காரு, இப்போ டாலர் பெறுமதி வந்து 280 ரூபாய் வரைக்கும் கூட குறையலாம் அப்படின்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லியிருக்கார் மத்திய வங்கி ஆளுநர் தனக்கு சொன்னதாக. ஆக ஒரு டாலர் வந்து 280 ரூபாய் வரைக்கும் கூட குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வரக்கூடிய நாட்கள்ல இன்னுமே பொருட்களினுடைய விலையும் கூட குறையலாம். இது எல்லாமே வந்து ஒரு தேர்தலை எதிர்நோக்கிய விஷயங்களாக கூட இருக்கலாம். ரெட் மாஸ்க் கேட் நம்பர் 1 இதுதான் என்ட்ரன்ஸ். அந்த பக்கத்தால மெயின் ஸ்ட்ரீட் பக்கத்தாலையும் நீங்க வந்து உள்ளுக்கு போகலாம். இந்த மாதிரி கேட் நம்பர் 1 இருக்கக்கூடிய இந்த என்ட்ரன்ஸ் பகுதியாலையும் உள்ளுக்கு போகலாம். லேடிஸ்க்கு கூட, பெண்களுக்கான தொழுகை அறைகள் கூட இங்க இருக்கு. சரி, இப்போ வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீட்ல ஒவ்வொரு குறுக்கு வீதிகளையும் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைய தினம் வந்து எல்லாமே வெறிச்சோடி போயிருக்கு. ஒவ்வொரு குறுக்கு வீதிகளையும் இந்த மாதிரி தான். சில இடங்கள்ல சில பேர் கிரிக்கெட் விளையாடுறாங்க. அதுவும் வந்து இப்போ கொழும்புல வந்து இந்த புத்தாண்டுக்கு பிறகு ஒவ்வொரு நாளும் வந்து மாலையில மழை பெய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம், ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்குமே வந்து கட்டும் வெப்பநிலை அதிகமா இருந்தது. 33, 34 பாகை செல்சியஸ்ல எல்லாம் இருந்தது. அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா இப்ப வந்து குறைய தொடங்கி இருக்கு. புதன்கிழமை வரைக்குமே வந்து மழை வந்து பெய்யும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. மாலை நேரத்துல வந்து மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, ஆக புதன்கிழமை வரைக்கும் நல்ல மழையை எதிர்பார்க்கலாம். இப்ப நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்திலையும் வந்து நல்ல மழை வந்து பெஞ்சிட்டு இருக்கு, தொடங்கிட்டு இருக்கு. போக்குவரத்து அமைச்சு இந்த முறை சொல்றாங்க, ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்குமே இந்த புத்தாண்டுக்காக கொழும்புல இருந்து ஊருக்கு போனவங்க, முக்கியமா தனியார் பேருந்துகள், அரச பேருந்துகள், அது மாதிரி ரயில்கள்ல வந்து இப்படி ஊர்களுக்கு போனவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 6,50,000 பேர் வரையில போயிருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரவு ஒன்று சொல்லப்பட்டிருக்கு. 6,50,000 பேர் போனா இந்த மாதிரி தான் இருக்கும் கொழும்பினுடைய பிரதான வீதி, அது மாதிரி நிறைய இடங்கள். ஆனா நாங்க அடுத்து பார்க்க போறோம் கால் ஃபேஸ் எப்படி இருக்க போகுது, அது மாதிரி இன்று ரயிலுக்காக இவ்வளவு பேர் வந்திருக்காங்க, ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு கொழும்பு புறக்கோட்டையில் இருக்கக்கூடிய பிரதான ரயில் நிலையத்துக்கு எவ்வளவு பேர் வந்திருக்காங்கன்றதை நாங்க அடுத்துதான் பார்ப்போம். கோட்டை புகையிரத நிலையம் ஏப்ரல் 12ஆம் தேதி இந்த இடத்துல காலே வைக்க முடியாம இருந்தது. இன்று பாத்தீங்கன்னா ஏப்ரல் 13. நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இன்றும் சில ரயில்களை வந்து இயக்குறாங்க. அப்பவும் வந்து மக்கள் இன்னைக்கும் வந்து பயணம் செய்யறதுக்காக கொஞ்சம் பேர் வந்திருக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கு. நேற்று மாதிரி இல்லை, நேற்றைய தினம் நாங்க பார்த்திருந்தோம்
ரயில்களினுடைய ஜன்னல்களுக்குள்ளால கூட தங்களுடைய பிள்ளைகளை உள்ள தள்ளி அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு போய் ஊர் சேர்ந்தவர்கள் நிறைய பேர் இருப்பீர்கள். ஆனா இன்றைய தினம் இப்படி ரயில் நிலையத்தை பார்க்கும்போது அவங்களுக்கே ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருக்கும். நேற்று எவ்வளவு கஷ்டப்பட்டு ஊருக்கு வந்து சேர்ந்திருக்கோம், இன்னைக்கு இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்களே பார்ப்பீங்க. சரி, ரயில் நிலையத்துக்கு உள்ள போய் பார்ப்போம், உள்ள எப்படி இருக்கு, நிறைய மக்கள் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி. இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ற நேரம் இப்போ வந்து 4:14. இதே நேரம் நேற்றைய நாள் வந்து இந்த இடத்துல நிற்கவே இயலாது. நேற்று பார்த்த ட்ரெயின் ஸ்டேஷன் ஆகுதுன்னு சொல்லி இன்னைக்கு வந்து இந்த வீடியோவை பார்க்குறவங்க நிறைய பேர் ஆச்சரியப்படுவீங்க. கொழும்புல இருந்து ஊருக்கு போகக்கூடிய எத்தனையோ பேர் புது வருஷத்துக்கு அது மாதிரி பெருநாள் கொண்டாடுறதுக்கெல்லாம் நேரத்தோட போயிருப்பாங்க. 11ஆம் தேதி 12ஆம் தேதி எல்லாம் நிறையவே சன நெரிசல் மிக்க ஒரு இடமா இருந்தது ரயில் நிலையம். இப்போ பார்த்தீங்கன்னா ரயில் நிற்குது, அதில் ஏறுறதுக்கு ஆட்களே இல்லை, ரொம்ப குறைவு. அதுவும் வந்து புத்தாண்டுக்கு போகக்கூடியவங்க எல்லாருமே வந்து எப்படியோ ஊருக்கு போய் சேர்ந்திருப்பாங்க. இது வந்து இந்த வரக்கூடிய நீண்ட விடுமுறை இருக்கு, 15ஆம் தேதி வரைக்குமே விடுமுறை தான். அந்த விடுமுறையை கொண்டாடுறதுக்காக எங்கேயாவது ஊர்களுக்கு போகக்கூடியவங்க, நூரெலி போகக்கூடியவங்க, கண்டிக்கு போகக்கூடியவங்க, அப்படி கொஞ்சம் பேரை தான் வந்து நாங்க இப்போ இந்த ரயில் நிலையத்துல பார்க்கக்கூடியதா இருக்கு. வாங்க பார்க்கலாம். ட்ரெயினுக்கு ஏறி அவிசாவில மீரிகம கண்டி போகக்கூடிய ஒரு 3 ட்ரெயின் வந்து இப்ப இந்த ஸ்டேஷன்ல நிக்கிறத பார்க்கக்கூடியதா இருக்கு. கொஞ்சம் பேர் இருக்காங்க இந்த ட்ரெயின்ல போறதுக்காக, விடுமுறையை கழிக்கிறதுக்காக, குடும்பங்களோட வந்து இந்த ரயில் நிலையத்துல காத்திருக்கக்கூடிய கொஞ்சம் பேரை பார்க்கக்கூடியதா இருக்கு. நான் அடுத்ததா பார்க்க போற இடம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான ஒரு இடம். அதுவும் முக்கியமா பாத்தீங்கன்னா நாங்க முதல்ல பார்த்த 2 இடமே வந்து வெறிச்சோடி போயிருக்கு. கொழும்புல இருக்கக்கூடிய எல்லாருமே ஊருக்கு போன மாதிரியான ஒரு ஃபீல் வரும். முதல் 2 இடத்தையும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஒன்று மெயின் ஸ்ட்ரீட், அது வந்து ரொம்ப பிஸியான ஒரு இடம். அடுத்தது வந்து ட்ரெயின் ஸ்டேஷன், கொழும்புல இருக்கக்கூடிய கோட்டை புகையிரத நிலையம். ஆனா அடுத்து பார்க்க போற இடம் வந்து கோல்ஃபேஸ். இன்னைக்கு இந்த 13ஆம் தேதி புத்தாண்டு தினத்துல கோல்ஃபேஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி அடுத்ததான் நாங்க போய் பார்க்கலாம். நாங்க கோல்ஃபேஸ்ல நிக்கிறோம் இப்ப. பொதுவா வந்து சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல வரக்கூடிய கிரவுட் வந்து இன்னைக்கு இல்லை. ஏப்ரல் 13 இன்று தமிழ் சிங்கள புத்தாண்டு நாள்ல வந்து கோல்ஃபேஸ் அவ்வளோ க்ரௌடாக இல்லை. சில நேரங்களில் வந்து கொஞ்சம் லேட் ஆகி ஒரு 6-7 மணி ஆகி கொஞ்சம் பேர் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் ஒன் கோல்ஃபேஸில் வந்து வரிசையில் நிற்கிறாங்க நிறைய பேர் உள்ளுக்கு போகிறதுக்காக. இதுதான் கோல்ஃபேஸில் வந்து நிலவரம். ஆக கொழும்புல இருந்து வேலைக்காக வந்து இங்கே தங்கி இருக்கக்கூடியவங்க எல்லாம் ஊருக்கு போயாச்சு. அது மாதிரி கொழும்புல ஒரு வேலை நிமித்தமாக இங்கே வந்து குடும்பத்தோடு நிற்கிறவங்களும் வந்து ஊருக்கு போயிருக்க புத்தாண்டு கொண்டாடுறதுக்காக. கொழும்புல இருக்கக்கூடிய நிறைய பேர் இந்த மாதிரி விடுமுறைகளுக்காக போகாதவங்க அநேகமா கோல்ஃபேஸ்ல வந்து இந்த மாதிரி இன்று பொழுதை கழிக்கக்கூடும். ஏப்ரல் 13. ஆக இன்றைய நாள்ல வந்து சந்தோஷமா சித்திரை புத்தாண்டு, தமிழ் சிங்கள புத்தாண்டை கொண்டாடக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நேரத்துல வந்து புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லிக் கொள்கிறோம். அது மாதிரி நீண்ட விடுமுறை 15ஆம் தேதி வரைக்குமே விடுமுறை. உங்களுடைய விடுமுறையை சந்தோஷமா ரொம்ப பாதுகாப்பா கொண்டாடுங்க. உங்கள் எல்லோருக்கும் இந்த புத்தாண்டு அது மாதிரி வரக்கூடிய விடுமுறை காலமும் சந்தோஷமாக அமையட்டும். மீண்டும் இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கலாம்.